ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ மிஷனரி ஸ்டோரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க தானே? நம்ம இன்னைக்கு எந்த மிஷனரி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் நிலையுடைய அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜான் தாமஸ் ஐயா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எங்கே பிறந்தாங்க, ஏசப்பாக்காக என்னென்ன காரியங்கள் செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலாந்து நாட்டுக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடிய வேல்ஸ் அப்படிங்கிற நாட்டில் 1807 நவம்பர் 10 அவங்க பிறந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பசங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மா பேர் ஃப்ரான்சஸ், அப்பா பேர் தாமஸ். இவங்க தான் 3வது பையன். செல்ல பிள்ளையாக வளர்ந்து கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட நேரங்களை என்ன பண்ணாங்கன்னா தாத்தா பாட்டி கூட அதிகமாக செலவு பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய சின்ன வயசில் கார்மந்த் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் அவங்க வசித்து கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல தான் அவங்க தன்னுடைய பள்ளி பருவத்தை முடித்தாங்க. அவங்களுக்கு நீச்சல் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு. தன்னுடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீச்சல் என்ன பண்ணாங்க, அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்குமே நிறைய பொழுதுபோக்குகள் இருக்கும் அப்படி தானே? அதே மாதிரி நம்ம ஜான் தாமஸ் ஐயாவுக்கு நீச்சல்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நீச்சல் மட்டும் கிடையாது, அவங்களோட படிப்புலையும் பார்த்தீங்கன்னா அவங்க படு சுட்டி சூப்பராக படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், இந்த நாட்களில் நல்லா படிக்கணும். ஏசப்பா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, படிக்கிறதுக்கான கிருபைகளை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நல்லா பயன்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அதனால் தன்னுடைய 19வது வயதில் வழக்கறிஞராக மாறினாங்க. அவங்களுடைய கார்மந்த் அப்படிங்கிற அதே பகுதியில் அவங்க வழக்கறிஞராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மண்ட் அப்படிங்கிற பகுதியில் ஒரு புதிய ஆஃபீஸையும் என்ன பண்ணாங்கன்னா தனக்காக ஏற்படுத்தி கொண்டாங்க. ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பு வந்தது நிமித்தமாக அவங்களால வக்கீல் பணி என்ன பண்ண முடியல, தொடர்ந்து செய்ய முடியலை. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய பணிக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக சர்ச்சுக்கு போகிற ஒரு ஹேபிட் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போயிருந்தாங்க தன்னுடைய நண்பர்களோடு கூட. அந்த நேரத்தில் லாஃபிடிக் அப்படிங்கிற சர்ச்சில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதாக போயிருந்தாங்க. அவங்க போன அந்த ஞாயிற்றுக்கிழமையில குருவானவர் ஃபயர்ஸ் அப்படிங்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஏசப்பாவை பற்றி அவங்க அதிகமாக தெரிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த ஃபயர்ஸுங்கிறவங்க நம்ம இந்திய நாட்டில் சுமார் 12 வருடங்கள் ஒரு போர் சேவராக பணிபுரிந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சோல்ஜராக அவங்க பணிபுரிந்தனால இந்திய மக்கள் பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணால் நிறையா சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது அவருக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது நிமித்தமாக நம்ம ஒரு மிஷனரியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃபயர்ஸ் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. அந்த கர்த்தரை குறித்து அநேக காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, தியானிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலேயுமே ஏசப்பாவுக்கு என்ன பண்ணாங்க, அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது தான் கேப்டன் ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிறவங்களோட கூட நட்பு கிடைச்சிது. அவங்க பர்மா, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி சொன்னாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம ஜான் தாமஸ் ஐயாவுக்கு இந்தியா வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணாங்க, இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியா வரணுங்கனால மிஷினரியாக வரணும் அப்படிங்கிற ஒரு தாகம் ஏற்பட்டது நிமித்தமாக அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே வழக்கறிஞர் பட்டம் பெற்றிருந்தாங்க. ஆனாலும் குருவானவராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேத படிப்புகளை படிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி படித்தவங்க என்ன பண்ணாங்க, அதில் பட்டத்தையும் பெற்றாங்க. 1835 ஜூன் 14 டீக்கன் அப்படிங்கிற பட்டத்தை அவங்க தன்னுடைய அத்தியட்சர்மார்கள் மூலமாக பெற்றாங்க. அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்த வருஷம் 1836 ஜூன் 5 குருவானவர் பட்டத்தை அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றாங்க. இதுக்கப்புறமா அவங்க இந்தியா வர்றதற்காக பிரயாசப்பட்டாங்க. ஸோ இந்தியா வர்றதுக்காக 1836 ஆகஸ்ட் 13 இலங்கையிலிருந்து புறப்பட்ட வெல்லிங்டன் அப்படிங்கிற ஒரு கப்பல் மூலமாக அவங்க பயணத்தை ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுமார்
4 மாதங்கள் என்ன பண்ணணும், அந்த கப்பல்ல பிரயாணப்பட்டதான் இந்தியா வர முடியும். இவங்க 4 மாதங்கள் கப்பல்ல பிரயாணம் பண்ணி நம்மளுடைய இந்திய தேசத்துக்காக வந்தாங்க. இங்க உள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கறதுக்காக வந்தாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல சென்னையில தான் வந்து இறங்குனாங்க. அதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்துல பக்கத்துல கூடிய மெஞ்ஞானபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தாங்க. இதுதான் அந்த ஏரியா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதிகளில் தான் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை வந்து நிறைவேற்றினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலும் போய் ஏசப்பாவோட வார்த்தையை பற்றி அநேகருக்கு என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்த நேரத்துல வந்து நிறைய பேர் இயேசு அறியாம இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ எல்லா விதமான உதவிகளையுமே அவங்க வந்து செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு 1838ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி மேரி அப்படிங்கிறவங்களோட கூட திருமணம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய திருமணம் வந்து சென்னை வேப்பேரில் உள்ள சர்ச்சில் வச்சு நடந்துச்சு. இவங்களுடைய திருமணம் வந்து ஏற்கனவே அவங்க இங்கிலாந்துல இருக்கும்போது நிச்சயப்பட்டிருந்ததுனால சென்னையில நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இருவரும் கணவன் மனைவியாக இருவரும் என்ன பண்ணாங்க, இயேசுவுக்கென்று வாழ்ந்தாங்க. இருவருமே மெஞ்ஞானபுரம் பகுதிகளில் கர்த்தருக்கென்று ஊழியம் பண்ணாங்க. அந்நாட்கள்ல வந்து திருநெல்வேலி பக்கத்துல 5 குழுக்களாக பிரிந்து ஏசப்பாவோட வார்த்தையை வந்து அறிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க திருநெல்வேலி பகுதியிலே வந்து சுமார் 120 கிராமங்களுக்கு மெஞ்ஞானபுரம், ஆறுமுகநேரி, நாலுமாவடி, காயாமொழி, திருச்செந்தூர் இது போன்ற பக்கத்துல கூட அநேக கிராமங்களுக்கு சென்று ஏசப்பாவோட வார்த்தையை அறிவிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருக்கிற உபதேசிமார்கள், அத்தீச்சமார்கள் அவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவோட வார்த்தை வந்து தெரிவிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மூலமாக அநேகர் வந்து இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லாம அவங்க வந்து 1838ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருநெல்வேலிக்கு பக்கத்துல கூடிய குற்றாலம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு சிற்றாலயத்தை திறந்து வச்சாங்க. அதன் மூலமாக சுமார் 300 கிராமங்களோட மக்கள் வந்து இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும். 1843ஆம் ஆண்டு அந்த வருஷத்துல இருந்து சுமார் 3 ஆண்டுகள் 1845ஆம் ஆண்டு வரைக்கும் அநேக ஜனங்கள் வந்து வாந்தி பேதினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. ஈவன் இவங்களோட ஒரு குழந்தை கூட பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க உண்டு. அதுல ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா இந்த வியாதினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டு. ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டாங்க. 2வது குழந்தையும் பாதிக்கப்படும் போது ஏசப்பா அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு பாதுகாத்து கொண்டாங்க. அதே போல நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவர்கள் வியாதியா இருக்கும்போது அவர்களுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபம் செய்யணும். அவ்வாறு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த வியாதிகள் என்ன பண்ணும், நீங்கும். நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெரி குட். கண்டிப்பா ப்ரேயர் பண்ணி நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வியாதி முற்றிலுமாக அந்த பகுதியை விட்டு போயிடுச்சு. ஆனாலும் மெஞ்ஞானபுரம் பகுதியில் அடுத்த ஒரு சூழ்நிலை வந்தது என்ன அப்படின்னா, ஒரு பலத்த புயல் காற்றுல எல்லாரோட வீடுகளும் என்ன பண்ணப்பட்டுச்சு, தரைமட்டமாயிடுச்சு. எல்லாரோட வீடுகளும் போனதுனால மக்கள் ரொம்ப கவலையில இருந்தாங்க. அப்போ இவங்கதான் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில இருந்த எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணாங்க, வரிசையா வீடு கட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லாம பக்கத்துல தென்னை மர கன்றுகள் எல்லாமே என்ன பண்ணாங்க, அவங்க நட்டு வச்சாங்க. ஸோ நீங்க இந்த பிக்சர்ல கூட பார்த்துருப்பீங்க, நிறைய கிரீனரியா இருந்துச்சுல்ல, நிறைய மரங்கள் இருக்கும். ஒரு பிரம்மாண்டமானதை அவங்க என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. அது மாத்திரம் இல்லாம பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக எலியட் ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை என்ன பண்ணாங்க, பெண்களுக்காக கட்டி கொடுத்தாங்க. அது மூலமாக அநேக பெண்கள் வந்து இயேசுவை அறிந்து கொள்ளவும் அவங்க படிக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. இன்னும் கூட நீங்க மெஞ்ஞானபுரத்துக்கு போனீங்கன்னா ஜான் தாமஸ் அப்படிங்கிற ஜான் தாமஸ் அவங்களுடைய பேர்ல வந்து பெண்களுக்கான கல்லூரி இருக்கு, உமன்ஸ் காலேஜ் இருக்கு, பிஎட் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ், நிறைய காலேஜஸ் என்ன பண்றாங்க இருக்குது. அதன் மூலமாக இன்னும் அநேகர் வந்து இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதன் மூலமாக அந்த பகுதி மக்கள் வந்து தங்களுடைய படிப்பறிவை வந்து உயர்த்திக் கொள்வதற்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளால முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு கண்டிப்பா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். செய்வீங்களா? வெரி குட். இவங்க கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஸ்கூல் பண்ணல, பாய்ஸ்க்குமே என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்கூல் கட்டி கொடுத்துருந்தாங்க, பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருந்தாங்க. அதன் மூலமாக அநேகர் வந்து
தங்களுடைய கல்வி படிப்பை வந்து தொடர்றதுக்கு அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. இவங்க ஸ்கூல்ல படிச்சவங்க ஒரு 6 பேர் வந்து பாளையங்கோட்டையில மேற்படிப்புக்காகவும் என்ன பண்ணியிருந்தாங்க, போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது பாக்குறீங்களா, இதுதான் நம்மளுடைய ஜான் தாமஸ் ஐயா கட்டின ஆலயம். அந்த மெஞ்ஞானபுரத்துல வந்து மிஷினரி ரேனியஸ்ல கட்டப்பட்ட ஒரு சின்ன ஆலயம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்கன்னா, அது ரொம்ப குட்டியா இருந்ததால அநேகரால வந்து தேவனை ஆராதிக்க முடியல. அப்போ இடைஞ்சலா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஆலயம் கட்டலாம் அப்படிங்கறக்காக முயற்சிகள் எடுத்து பெரிய ஆலயத்தை என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. அந்த பெரிய ஆலயம் கட்டப்படுறதற்கு இங்கிலாந்துல இருந்து கூட நிறைய உதவிகள் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, பெற்றிருந்தாங்க. அப்படி பெறப்பட்ட உதவிகள் மூலமா இன்னைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான அழகான ஒரு சர்ச். இந்த சர்ச் பேர் பார்த்தீங்கன்னா CSI தூய பவுல் ஆலயம். சரிங்களா? ஸோ பரிசுத்த பவுல் ஆலயம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆலயம் இன்னுமே நீங்க போய் பார்த்தீங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பரிசுத்த பவுல் ஆலயம். உங்களுக்கு கூட சமயம் கிடைக்கும் போது நீங்க போய் கண்டிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் வந்து பிரயாசப்பட்டு கட்டினாங்க. இந்த ஆலயம் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி கவர்னர் நேப்பியர் பிரபு அவங்களால என்ன பண்ணப்பட்டுச்சு, பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சு. இந்த ஆலயத்தோட உள்ள நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு வெள்ளை நிற கற்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பதிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். பேலஸ் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப அழகா பிரம்மாண்டமா கட்டினாங்க. இன்னும் வரைக்கும் அந்த சர்ச் இருக்கு. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அவங்க திருநெல்வேலி மாவட்டம் பகுதியில சுமார் 120 கிராமங்களுக்கு வந்து இயேசுவை அறிவிப்பதற்கு இது ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இது பிரயோஜனமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவிகரமா இருக்கணும். நம்மளால முடிந்த உதவிகளை என்ன பண்ணணும், கண்டிப்பா மற்றவங்களுக்கு செய்யணும். செய்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெரி குட். நீங்க கண்டிப்பா செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தங்க வசிச்சுட்டு வந்த பகுதியில் இயேசுவுக்கென்று அநேக ஊழியங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க மிஞ்ஞானபுரம் பகுதியில் வெள்ளாளன் விலை, காயாமலை, 4 மாவடி, ஆறுமுக நேரி, ஸோ இது போன்ற கிராமங்களுக்கும் இயேசுவை பற்றி அறிவிச்சாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உபதேசிமார்கள் வேத அறிவுல வளர்றதற்கும் இயேசுவோட பண்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவங்க ரொம்ப உதவிகரமா இருந்தாங்க. வேத அறிவு மாத்திரம் இல்லாம அந்த சமூகத்துல உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அவங்க ரொம்ப உதவிகரமா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரொம்ப உதவி பண்ணாங்க. இதன் மூலமாக அநேகர் வந்து இயேசு பற்றி அறிந்து கொள்வதற்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளால முடிந்த உதவிகளை செய்யும் போது மற்றவர்கள் என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். நீங்க உதவி பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பண்ணுவீங்க தானே? வெரி குட், வெரி குட். நீங்க யாரெல்லாம் உதவி பண்ணிருக்கிறீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். ஓ சூப்பர். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க உதவி பண்ணுவீங்க தானே? சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா உதவி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பார்த்தீங்கன்னா வெள்ளாளமலை பகுதியில கூட ஒரு முறை ஜெபித்தாங்க. எப்படின்னா, ஆண்டவரே ஜனங்களின் இதயத்தை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி அந்த பகுதியில சர்ச் வராக ப்ரேயர் பண்ணாங்க. அதே போல இன்னைக்கு அங்க நிறைய சர்ச்சஸ் இருக்கிறத பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது நம்ம ஜான் தாமஸ் ஐயா வந்து 1870ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி நோய்வாய்ப்பட்டு மரித்து போனாங்க. அவர்கள் தேவன் ராஜ்யத்தை அடைந்தாங்க. அவர்கள் மரித்த பிறகு கூட அவருடைய மனைவி சுமார் 29 ஆண்டுகள் இயேசுவுக்காக ஊழியம் பண்ணி தன்னுடைய 88வது வயசுல என்ன பண்ணாங்க, இயேசு ராஜ்யம் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர்களுடைய மகன் கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த பகுதிகளில் ஏசப்பாவை பத்தி மக்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து முற்றிலுமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இயேசுவுக்காக என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்து அவருக்காகவே வாழ்ந்து கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தியாகம் பண்ணாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகம் வந்து ஜான் தாமஸ் மிஷனரி டு சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகமா வில்லியம் கெம் அப்படின்னால எழுதப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த புத்தகத்துல த பெஸ்ட் மிஷனரி ஆஃப் சவுத் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வில்லியம் கெம் அவங்க சொல்றாங்க. யாரை? ஜான் தாமஸ் ஐயா அவர்களை. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் நம்ம இந்திய தேசத்துல இயேசுடைய சாட்சியாக வாழ்ந்து வந்தாங்க. நாட்கள்ல 2 முறை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலாந்து போயிருந்தாங்க. மற்ற எல்லா நாட்கள்லயுமே அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியால இந்த மெஞ்ஞானபுரம் பகுதியில இருந்து இயேசுவோட சரீரத்தை மற்றவங்களுக்கு சொல்லவும் இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கும் ரொம்ப பாடுபட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போலதான் நம்மள என்ன பண்ணணும், நம்மளால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும். சொல்லுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெரி குட். நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம ப்ரேயர் பண்ணலாம்.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த வேலையில கூட உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீ கொடுத்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் இந்த நாட்களில் கேட்ட ஜான் தாமஸ் ஐயா போன்று நாங்களும் உமக்கென்று உண்மையும் உத்தமமாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி பண்ணும். நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யவும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும் எங்களுக்கு உதவி பண்ணும். உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி பண்ணும். எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.